தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைத்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஈரான்ல உள்நாட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாட்டினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய கமேனி அவர்களை மாற்றணும் அப்படின்னு மக்கள் களத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு போராடக்கூடிய மக்களுக்கு கமேனியை மாற்றணும் அப்படின்ற இந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ட்ரம்ப் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு ஈரான்ல, எப்படி போய் முடியும்? இப்போ ஈரான் திவால் ஆயிட்டாங்க. இன்ஃப்ளேஷன் பயங்கரமா இருக்கு. உணவுப் பொருளோட விலையெல்லாம் ஒரு 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பா அத்தியாவசிய பொருட்களோட விலையை பார்த்தோம்னா 70%க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் இன்ஃப்ளேஷனும் ஏறக்குறைய 15% இருக்கு. ஸோ இப்போ பால், முட்டை, அப்புறம் மீட், இந்த விஷயங்கள்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டா மக்கள் தெருக்கு வருவாங்க, மக்கள் போராடுறாங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, போராட்டக்காரர்கள். கடுமையா ஒடுக்க முயற்சி பண்றாங்க கவர்மெண்ட். பட் இருந்தாலும் மக்கள் பின்வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மக்களை பொறுத்தவரை இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வீட்டுல சும்மா இருந்தாலும் எனக்கு சாப்பாடு கிடையாது, வேலை கிடையாது, எப்படியும் சாகதான் போறேன், அதுக்கு நான் பேசாம களத்துல போராடலாம் அப்படின்னு அவங்க இறங்கிட்டாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்ல இருக்கு. ஸோ ஈரானை பொறுத்தளவுல பொருளாதார ரீதியா பெரிய ஒரு வீழ்ச்சியில இருக்காங்க. ஸோ இப்ப இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட்லாம் இப்ப வர ஆரம்பிக்குது. ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா ரீசா பல்லவின்னு ஒருத்தர் இருக்காரு, முகமது ரீசாவோட மகன். அவர் தான் கடைசி ஷாவா இருந்தாரு ஈரான்ல. அவர் இப்ப அமெரிக்கால இருக்காரு. ரீசா பல்லவி இப்ப அமெரிக்கால இருக்காரு. இந்த பல்லவின்றது ஒரு டினாஸ்டியோட பேர் அது. ஸோ ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் அந்த பல்லவி ஃபேமிலியில இருக்க ஆட்ல உள்ள கொண்டு வரணும், ரீசா பல்லவிய அதிகாரத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பினர் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அரசாங்க வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட சர்வாதிகார அரசு தாங்க. அங்க இருக்கக்கூடியது ஒரு சர்வாதிகார பிற்போக்கு அரசு தான், அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அப்புறம் அமெரிக்காவும் பார்த்தோம்னா இப்ப அந்த போராட்டக்காரர்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பயங்கர அக்கறை. இப்ப ட்ரம்ப்புக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் போராட்டக்காரர்கள் மேல, இரேனியன்ஸ் மேல பெரிய அக்கறை. இப்ப ரெசா கூட அங்கதான் இருக்காரு இல்லைங்களா? அவர் அங்கதான் இருக்காரு. அவர் எப்போ இந்த மாதிரி ரெகுலரா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஓகே. சோ இப்ப அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க போராட்டக்காரர்களை தாக்குனீங்கன்னா நாங்க உங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற பாயிண்ட சொல்றாரு ட்ரம்ப். எந்த அளவுக்கு அமெரிக்காவால அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. பட் இந்த த்ரெட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஈரானும் பதிலுக்கு எங்களை நீங்க அட்டாக் பண்ணா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய உங்களோட மிலிட்டரி பேஸ்லாம் நாங்க அட்டாக் பண்ணுவோம், அதே மாதிரி இஸ்ரேலையும் நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாப்பா அடுத்து என்ன பண்றாங்கன்னு. ஓகே. ஒரு பெரிய எண்ணெய் வளம் கொண்ட ஒரு நாடு இல்லையா ஈரான்? அப்படி இருந்தும் இந்த சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. சவுதி அரேபியா பெரிய எண்ணெய் வளையம் கொண்ட நாடு, துபாய், அதெல்லாம் எண்ணெய் வளத்தை வச்சுக்கிட்டு மேலும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் இப்படியான ஒரு சூழலை இன்னைக்கு சிக்கிட்டு இருக்காங்க. திவாலாய் போய் இன்னைக்கு மக்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவா? தொடர்ச்சியான பொருளாதார தடைகள்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அமெரிக்கா தான் முக்கியமான காரணமா, இல்ல ஈரானுடைய ஆட்சியாளர்களா? அமெரிக்காவும் ஒரு முக்கியமான காரணம் தான். இப்ப சவுதி அரேபியா நீங்க சொன்னீங்க, அவங்க அமெரிக்காவோட க்ளோஸா இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஈரானும் அமெரிக்காவும் முட்டிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்க ஈரான் மேல. அதனால அதை மீறிலாம் வர்றது ரொம்ப கஷ்டம். பட் அதையும் தாண்டி ஈரான்ல ஒன்றும் ஒழுங்கான கவர்மெண்ட்டும் கிடையாது. இவங்க மத அடிப்படைவாதிகள் தான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். ஸோ நேச்சுரலா அவங்க மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க, மாடர்னான விஷயங்களை அடாப்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பிற்போக்குவாதிகளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பொருளாதாரமும் வளராது. ஸோ ஈரான் இன்னைக்கு பெரிய அளவுல பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்ப பெரிய பேச்செல்லாம் பேசுறாங்க, நாங்க அமெரிக்காவை அட்டாக் பண்ணிடுவோம்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இவங்கனால அமெரிக்கன் பேஸ்ல அவங்க அட்டாக் பண்ண முடியாது. இஸ்ரேல் இவங்க மேல தாக்குதல் தொடுத்தப்பவே இவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்பவே மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்றாங்க, ஆனா மிசைல்ஸ் ஒன்றும் இஸ்ரேலை போய் அட்டாக் பண்ணல. ஸோ ஈரானை பொறுத்தளவுல அந்த கெப்பாசிட்டிலாம் அவங்களுக்கு கிடையாது. பிளஸ் அமெரிக்கா நினைச்சாங்கன்னா ஹெவி அட்டாக் பண்ணலாம் ஈரானை. அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட மிலிட்டரி பேஸ் அங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. ஏறக்குறைய 40,000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. குவைட்டா இருக்கலாம், கத்தாரா இருக்கலாம், யுஏஇயா இருக்கலாம், ஜோர்டன், சிரியா, நிறைய நாடுகள். மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட பகுதிகளில் அமெரிக்கன் மிலிட்டரி பேஸ் இருக்கு. 40,000க்கு மேல அங்க சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அது போக நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அங்கே வச்சிருக்காங்க, மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அமெரிக்கன்ஸ் நினைச்சாங்கன்னா ஈரானை கிரஷ் பண்ண முடியும். அது போக நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். 2025 இஸ்ரேல் பண்ணாங்க. ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட்ஸ் அடிச்சாங்க, முக்கியமான கீ டார்கெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சாங்க.
ஐஆர்ஜிசி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு முக்கியமான படை அங்க. அந்த படையோட படைத்தளபதியெல்லாம் டார்கெட் பண்ணி கொண்டாங்க. சோ முக்கியமான அந்த படைத்தளபதிக்கே ஈரான்ல ப்ரொடெக்ஷன்ல அந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி அடிக்க முடியுது. அப்ப அமெரிக்கா நினைச்சாங்கன்னா அதுவும் பண்ணலாம். அமெரிக்கா இஸ்ரேலாம் நினைச்சாங்கன்னா அவங்களால ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணவும் முடியும். அந்த கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அப்புறம் இப்போ ரீசெண்டா 2025 இதுவும் பண்ணாங்களா, அமெரிக்கன்ஸ் போய் பாம்பு பண்ணிட்டு வந்தாங்க ஈரான்ல. இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆமா, B2 பாம்பர்ஸ் போய் அங்க ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அவங்க உள்ள போய் இந்த நட்டான்ஸ்க்கு அப்புறம் வேற சில அந்த முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸ்ல எல்லாம் பாம்பு பண்ணிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்க பாட்டுக்கு உள்ள ஃப்ரீயா போனாங்க. ஈரானியன் டிஃபென்ஸ் அவங்கள ஒண்ணுமே பண்ணல, ஃப்ரீயா உள்ள போய் ஃப்ரீயா பாம்பு பண்ணிட்டு ஃப்ரீயா வெளியே வந்தாங்க. ஸோ இப்பவும் அதான் நடக்கும். ஈரானால எதுவும் பண்ண முடியாது. ஈரான்ட்டு அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த பழைய S-400 அப்புறம் பேவர் 373 இந்த மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வச்சு அமெரிக்கன்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கன்ஸ்ட்டு ரொம்ப அட்வான்ஸ்டான விமானங்கள்லாம் இருக்கு. ஸோ நினைச்சாங்கன்னா உள்ள ஃப்ரீயா போய் அட்டாக் பண்ணிட்டு வருவாங்க. அது போக பயங்கரமான இன்டெலிஜென்ஸும் அவங்க கிட்ட உண்டு மிடில் ஈஸ்ட்ல. ஸோ இந்த இப்போ ஈரானியன் லீடர்ஸ் எங்க இருக்காங்க, எங்க போயிட்டு வராங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட இருக்கும். அதனால ஸ்பெசிஃபிக்கா பின் பாயிண்ட் பண்ணி ஃபோக்கஸ்டா அட்டாக் பண்ணணும்னாலும் முக்கியமான லீடர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதனால அயோட்டோலா கமேனியும் இப்ப பதுங்கிதான் இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்காருன்னு சொல்றாங்க இந்த லாஸ்ட் ஒரு 20 டேஸா. அப்ப இன்டர்நெட் பிளாக்கேட் இருக்கு இப்பயே. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அமெரிக்கா வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க, போராட்டக்காரர்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்றாங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படின்னா ஈரானை பழையபடி டீல் பண்ண மாட்டாங்களா அமெரிக்கா? அப்படிதான் பார்க்கணுமா? தெரியல என்ன மாதிரியான ஆட்சி மாற்றமாக வரும்னு நமக்கு தெரியல. இப்போதைக்கு கெமேனி இருக்காரு, அவரை பிடிக்கல. ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சி நடக்கும், மாற்றி யாருன்னா வந்தா. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. ஓகே, முகமது ரீசா இருந்தப்ப ஈரான் ரொம்ப லிபரலா இருந்தது, ரொம்ப லிபரலான ஒரு கண்ட்ரியா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். ஒயிட் ரெவல்யூஷன் நடத்தினார். அவர் மாடர்னைஸ் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்தார். ஸோ அப்படி இருந்தப்ப அமெரிக்காவோட க்ளோஸா இருந்தது, வெஸ்டோட ஈரான் ரொம்ப க்ளோஸா இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம், ஈரானியன் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஈரான் வெஸ்ட்டை விட்டு தள்ளி போக ஆரம்பிச்சிருச்சு. வெஸ்ட்டை விட்டு தள்ளி போய் அப்புறம் ரஷ்யாவோட ஆன்டி வெஸ்ட் பிளாக்கோட அவங்க சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்று ஈரான்ல அமெரிக்காவுக்கு ஃபேவரபிளான ஒரு ஆட்சி வரும்னு நினைப்பாங்க. பட் நம்ம அது சொல்ல முடியாது என்ன மாதிரி ஆட்சி வரும்னு. இதுக்கு முன்னாடி முகமது ரீசாவோட ஆட்சி கவிழும் போது அமெரிக்கா பெருசா அவருக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல கெமேனி மாதிரியான ஒரு ஆள் வந்து பவர்ல உட்காருவார்னு அவங்க எதிர்பார்க்கல. கெமேனி இவ்வளவு அக்ரஸிவா போவார்னு அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அவங்க முகமது ரீசாவை ஈஸியா விட்டாங்க. இந்த அளவுக்கு போகும்னு தெரிஞ்சிருந்து அப்ப அவங்க விட்டுருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஈரானியன் ரெவல்யூஷனை இன்னும் கொஞ்சம் கூட சீரியஸா அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால அமெரிக்கா அவங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு லீடர்ஷிப் வரணும்னு நினைப்பாங்க. மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா ஈரானை நீங்க காலி பண்ணியாச்சுனாலே மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப ஈரான் ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணி அவங்க அமெரிக்காவுக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது போக இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட யூஎஸ் வராங்கன்னா ஈரானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தங்களே காலி பண்ணிட்டாங்க. ஹவுட்டிஸை பலவீனப்படுத்தியாச்சு, ஹமாஸை பலவீனப்படுத்தியாச்சு, ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்தியாச்சு. இப்போ ரீசெண்டா வெனிசுவேலாவும் ஈரானும் பயங்கரமான தோஸ்துகள். அவங்க ரொம்ப ஆண்டுகளா ரொம்ப க்ளோஸா இருந்த நாடுகள். குறிப்பா ஹியூகோ சாவேஸ் பிரசிடென்டா இருக்கும்போது அப்ப ஈரான்ல அப்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிரசிடென்ட் இருந்தார், தாடி வச்சிருப்பார், மஹ்மூட் அஹமட்ஜானா எவ்வளோ ஒருத்தர் இருப்பார். அவர் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலகட்டங்கள்ல. நான் காலேஜ்லாம் படிக்கும்போது அந்த மஹ்மூட் அஹ்மத் ஜான்றவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசிடென்டா இருந்தார். இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவுக்கு எதிரான பிரசிடென்ட்ஸ். அப்ப ஹியூகோ சாவேஸும் சரி, இவரும் சரி. ஸோ அமெரிக்காவை எதிர்க்கணுன்றதுக்காக இவங்க ரெண்டும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா, இப்ப இல்ல, நம்ம மடூரோவை கிட்னாப் பண்ற வரைக்கும் வெனிசுவேலாவுக்கும் ஈரானுக்கும் க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருந்தது. இன்ஃபேக்ட் இப்ப ஈரானுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஏறக்குறைய $5 பில்லியன் அவங்க வெனிசுவேலா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஆட்சி மாற்றம் நடந்தனால போட்ட பணம் என்ன ஆகும்னு தெரியல ஈரானுக்கு. அது போக ஈரான் இப்ப வெனிசுவேலா நிறைய பொருளாதாரத்துல எல்லாம் அமெரிக்கா போட்டிருந்தாங்கல்ல, அந்த டைம்ல அதை பிரேக் பண்றதுக்கு ஈரானோட ஆயில் டேங்கர்ஸை யூஸ் பண்ணி ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றது, அப்புறம் வெனிசுவேலா இருக்கக்கூடிய அந்த ரிஃபைனரிஸ் எல்லாம் பழைய ரிஃபைனரிஸ், அவுடேட்டட் ரிஃபைனரிஸ், அதை மாடர்னைஸ் பண்றதுக்கு ஈரான் உதவி இருக்காங்க. அது போக நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஆயில் தொடர்பான கோஆபரேஷன் உண்டு. ஸோ இந்த மாதிரி
யாரெல்லாம் ஈரான் கூட க்ளோஸா இருந்தாலும் அவங்களாம் காலி பண்ணியிருக்காங்க. ஈரானோட ப்ராக்சிஸை காலி பண்ணியாச்சு, ஈரான் க்ளோஸா இருந்த நாடுகளையும் நெருக்கியாச்சு, ரஷ்யா இன்னைக்கு வீக் ஆயிட்டாங்க, நேத்து மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அவங்க ஈரான் கிட்ட இப்ப நெருங்கி வராங்க. ஸோ அதனால எனக்கு என்னமோ ஈரான் அதனால சர்வே ஆகிறது கஷ்டம். இவங்கெல்லாம் உழுந்தனாதான் இன்னைக்கு ஈரான் வீக் ஆயிருக்காங்க. அப்புறம் கடைசியில இன்னைக்கு ஈரானோட வாசல்ல வந்து இப்ப நிக்கிறாங்க. ஈரானுக்குள்ளயும் ஏகப்பட்ட பிரச்சனை, பொருளாதார ரீதியா வீழ போற நிலைமையில இருக்காங்க. அங்க ஆட்சியும் ஒழுங்கா பண்ணல. ஓகே, இது இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல செய்தி தானே இது? ஆமா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஆமா, ஓகே. இஸ்ரேல் இருந்தாலும் பயங்கர குஷியா தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்ப இஸ்ரேல் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சத்தம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள உட்காந்து ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணிட்டு இருப்பாங்க இஸ்ரேல். இப்ப இன்டர்நெட்டை ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 60 ஹவர்ஸா ஈரான்ல கம்ப்ளீட் இன்டர்நெட் பிளாக் அவுட். ஸோ இப்ப கேட்டா இஸ்ரேல் வந்து சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இஸ்ரேல் கிட்ட உண்டு. இதுக்கு முன்னாடியும் எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்பெல்லாம் இஸ்ரேல் அந்த வேலையை பார்ப்பாங்க. சத்தம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பின்னாடி இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை கிரியேட் பண்ணுவாங்க. பினான்சியல் சிஸ்டம்ல குழப்பங்களை கிரியேட் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப மிடில் ஈஸ்ட்ல கிங்கு அவங்க தானா? இஸ்ரேல் தானா? ஆமா, இப்ப அதனால சேலஞ்ச் பண்றதுக்கு இனி ஆட்கள் கிடையாது. ஈரான் இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு சேலஞ்ச் பண்ணாங்க இஸ்ரேல. ஈரான் வீக் ஆயாச்சுன்னா இஸ்ரேலுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்காது. அதே மாதிரிதான் இப்ப இஸ்ரேல் தானே ஹமாஸ் தான் முடிச்சது. ஹமாஸை முடிச்சுட்டாங்க, ஹவுட்டிஸை காலி பண்ணிட்டாங்க, ஹிஸ்புல்லாவை வீக்கெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாக்கி ஈரான் மட்டும்தான். ஓகே, அமெரிக்க உதவியோட இந்த விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. ஈரான் கிட்ட இப்ப பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஈரானால அவங்க சொல்ற மாதிரி பெருசா மிசைல் அட்டாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இஸ்ரேல் மேலேயோ அமெரிக்கன் மிலிட்ரி பேஸ் மேலாம் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹுர்மூஸ்னு ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹுர்மூஸை வேணா அவங்க க்ளோஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹுர்மூஸை க்ளோஸ் பண்ணா மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய் வந்து வெளில போகாது. அது குளோபல் ஆயில் மார்க்கெட்டை அது நெருக்கிடும். ஆனா அதை செஞ்சா கூட ஒரு வகையில பார்த்தா அமெரிக்காவுக்கு அது நல்லதுதான். ஏன்னா அமெரிக்கன் ஆயில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹுர்மூஸ் வழியா போகாது. ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹுர்மூஸ்ல இவங்க ஆயில சோக் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கன் ஆயில் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். அமெரிக்காவுக்கு அது லாபம் தான். பட் அஃப்கோர்ஸ் அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் கஷ்டப்படுவாங்க. அவங்க அதிகமான காசு கொடுத்து பெட்ரோல் வாங்க வேண்டியிருக்கும். அந்த சிக்கல் இருக்கு. அதுதான் ரொம்ப ரிஸ்கான மேட்ரு. அதை பண்ணா இந்தியாலாம் ரொம்ப பாதிக்கப்படும். நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய எண்ணெய்லாம் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹுர்மூஸ் வழியா தான் வருது. ஓகே, ஆனா அதை பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் ஈரானுக்கு எதிராக திரும்பிடும். ஏற்கனவே ஈரான் இன்னைக்கு ஐசோலேட் ஆயிருக்காங்க. நாளைக்கு நீங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹுர்மூஸ் எல்லாம் பிளாக் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு எதிராக திரும்பும். ரெண்டாவது, அது ஒரு ஆக்ட் ஆஃப் வார்மாங்கல்ல, நீங்க ஒரு போர் தொடுக்கிறதுக்கு சமம். மற்ற நாடுகள் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க, 100% அமெரிக்கா உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ லண்டன்ல வந்து ஈரானுடைய தூதரகம், அந்த தூதரகத்துல வந்து லண்டன்ல வசிக்கக்கூடிய ஒரு ஈரானியர் வந்து அது மேலே ஏறி பழைய கொடி வந்து ஏற்றிருக்காரு. இப்போ இருக்கிற கொடியை உடைச்சிட்டு ஒரு பழைய கொடி 1979 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈரானிய கொடியை வந்து ஏற்றிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வராங்க இதன் மூலியமாக? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வெஸ்ட் வந்து அந்த பஹ்லவி டினாஸ்டியை சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வருவதை அவங்க விரும்புவாங்க. வெஸ்ட் விரும்புவாங்க, அமெரிக்காவும் அவங்களை விரும்புவாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வெஸ்டோட டம்மியா தான் இருந்தாங்க. முகமது ரீசா வெஸ்ட்டுக்கு ரொம்ப ஏதுவான ஒருத்தர் இருந்தார். நல்ல புத்திசாலியான ஒரு மனிதர் தான். முகமது ரீசாவோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் இருக்கும். நல்லா அழகா பேசுவார். நல்ல ஒரு எலிகண்டான ஒரு ராயலான ஒரு மனிதர். சூப்பரா கம்யூனிகேட் பண்ணுவாரு. வெஸ்ட்டுக்கு அவரை பிடிக்கும். வெஸ்டர்ன் மீடியாவுக்கும் அவரை பிடிச்சது, அதே மாதிரி வெஸ்டர்ன் லீடர்ஸுக்கும் அவரை பிடிச்சது. ஏன்னா சொல்ற பேச்செல்லாம் கேட்பாரு. அது போக வெஸ்டர்ன் மீடியாவோடையும் நல்லா கனெக்ஷன்ல இருந்தார். நல்லா இன்டர்வியூ கொடுக்கறது, அதெல்லாம் யூரோப்ல இருக்க மக்களுக்கும் அமெரிக்கால மக்களுக்கும் அது அவர் பேசுற விஷயங்கள், அவரோட ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சா ரொம்ப ப்ரோக்ரெசிவா பேசுவார். ப்ரோக்ரெசிவ்னா என்ன சொல்றது, மாடர்னா இருந்தார். ஆனா இப்ப என்ன சிக்கல்னா, மன்னராட்சியை கொண்டு வரது கஷ்டம் இல்ல. இப்ப சொசைட்டி எங்கேயோ போயிருச்சு. அப்ப நீங்க மன்னராட்சியை கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு சொசைட்டி எங்கேயோ போயிருச்சு. இப்ப திரும்பவும் ஒரு மன்னரை கொண்டு வந்து உட்கார வைக்க போறோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் ஸ்டைல்ல எங்க சவுதி அரேபியா ஸ்டைல்ல ஒரு மன்னரை உட்கார வைப்போம் அப்படின்னா அந்த மக்களுக்கு அது ஏற்புடைய விஷயமா இருக்குமா? ஈரானுக்கு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ரொம்ப கல்ச்சர்லாம் ரொம்ப ரிச்சான ஒரு கண்ட்ரி. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல போய் திரும்பவும் மன்னராட்சியை கொண்டு வர்றதும் நியாயம் கிடையாதுதான். ஆனா இன்னொரு சைட்ல இப்ப இருக்கவங்க இருக்கிறதும் நியாயம் கிடையாதுதான். ஆனா இந்த நாடு ப்ராப்பரா மற்ற ஜனநாயகங்களை போல வளர்றதுக்கான சூழல் இருக்கான்னு அதுவும் தெரியல. ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ராப்பரான பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லை. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்லாம் இல்லை. ஏதோ கோவத்தை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான்.
அது ப்ராப்பரா ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டாலாம் அங்க இவால்வ் ஆன மாதிரி தெரியல. எனக்கு வந்து வேலை கிடைக்கல, சூறு இல்ல, ஆமா, வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டுக்கு வந்திருக்காங்க மக்கள். இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் ரோட்டுக்கு வந்து என்ன சுடுவேன், நான் வீட்டுல இருந்தாலும் சாக தான் போறேன், எனக்கு சாப்பாடும் இல்ல வேலையும் இல்ல, அதுக்கு நான் பேசாம ரோட்ல வந்து உங்களோட முட்டி நான் செத்துறேன்னு அதெல்லாம் வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஸோ 500 பேருக்கு மேல சுட்டிருக்காங்க. இது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டா தான் இருக்குன்றாங்க. 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வெளியில வந்து எல்லாம் முரட்டுத்தனமா போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான போராட்டங்கள் அப்பப்போ வரும் ஈரான்ல. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான். ஈரான்ல அந்த மன்னராட்சி நடக்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில தான் பீக்கை டச் பண்ணும்போது அடிச்சு தூக்கிட்டாங்க. மன்னராட்சி இருக்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரிலாம் உண்டு. ஒரு பாயிண்ட்ல ஃபுல் ஃபிளெட்ஜ்டா போய் ரஷ்யன்ஸ் பிரிட்டிஷ்காரங்களாம் போய் அங்க மன்னராட்சியை முடிவு கொண்டு வந்தாங்க. வேர்ல்ட் வார் நடக்கும்போது அவர் எப்படி சைலண்டா மன்னர் என்ன பண்ண, முகமது ரீசாவோட அப்பா ரீசா ஷா, அவரு சைலண்டா அப்படியே நாட்சிகள் கிட்ட க்ளோஸ் ஆனாரு, அப்படியே கொத்தா தூக்கிட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் தான் பையனை உட்கார வச்சாங்க பவர்ல. சில நேரங்கள்ல புரியாது இங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸுக்கு, அவங்க எப்பவும் மாதிரி அப்படியே இந்த நெகோசியேட் பண்ணி பேரம் பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நேரங்கள்ல வெஸ்டர்ன் நேஷன்ஸுக்கு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். மடுரோ நினைச்சிருக்க மாட்டேன் நம்ம வந்து தூக்குவாங்க. ஆனா ட்ரம்ப்புக்கு வேற ஏதோ ஒரு அவசரம் இருக்காது, என்னன்னு தெரியல, சீக்கிரமா காரியங்களை முடிக்கணும்ன்ற அவசரத்துல ட்ரம்ப் இருக்காரு. ஸோ டக்குன்னு போய் தூக்கிட்டாங்க. அந்த மாதிரிதான் அப்ப ரீசா பல்லவியோட அப்பாவையும் அதே மாதிரிதான் பண்ணாங்க. ஸோ அதனால சில நேரங்களில் டக்குன்னு சில விஷயங்கள் பண்ண நினைச்சா எக்ஸ்ட்ரானரி ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, ஆனா இவ்வளவு போர்கள் நடந்தாலும் அங்கிருந்து வரக்கூடிய படங்கள்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, ஈரானுடைய படங்கள்லாம். ஆமா, ஓகே, அதான் சொன்னேன்ல, அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு ரிச் ட்ரெடிஷன் இருக்கு. அவங்களோட ஃபுட் எல்லாம் பாருங்களேன், இந்த ஃபுட் பிளாக்ஸ் எல்லாம் பாருங்க. இப்ப இரேனியன் ஃபுட்டே ரொம்ப, அந்த ஃபுட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்ப அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய ஃபுட்டும் இவங்களோட ஃபுட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரிதான் டர்க்கிலையும் பாருங்க, இவங்களோட டர்க்கி நல்ல கல்ச்சர்லயும் ரொம்ப ரிச்சான ஒரு நாடு, ஆட்டோமன் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் ரொம்ப ரிச்சான ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஒரு பகுதி ஈரான்ன்றது. ஸோ அந்த ட்ரெடிஷன் இன்னமும் அங்க இருக்கும். இந்த மாதிரி பழமையான பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த உடையா இருக்கலாம், அவங்களோட பிஹேவியரா இருக்கலாம், கல்ச்சர், அவங்களோட ஃபுட் எல்லாத்துலயுமே அது வெளிப்படும். ஆர்ட்டும் அதோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ கலையிலையும் அவங்களோட இந்த ரிச்சான அந்த கல்ச்சர்லாம் வெளிப்படும், ஃபுட்ல வெளிப்படும், சினிமால வெளிப்படும். பணம் பெருசா இல்லை, கம்மியான ரிசோர்ஸ் தான் இருக்கு, பட் இருந்தாலும் நல்லா சூப்பரான படங்கள் எடுக்கிறாங்க, டெப்த் இருக்கு. அதனால சாதாரண நாடு கிடையாது. ஆனா இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலா ஒரு சிக்கலான இடத்துல வந்து மாட்டிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.